முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளை தூரமாக நம்மளை வைக்கல, அவரோடு கூட சமமாக வச்சிருக்கிறார். அப்போ இந்த நிருபத்தை வாசிக்கும்பொழுது நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, நீங்கள் அந்த தெய்வீக குடும்பத்துக்குள்ளே எப்படியாக இணைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய ஸ்தானம் ஒரு மனுஷனாக இல்லை, உங்கள் ஸ்தானம் ஒரு தெய்வீக குடும்பத்துக்குள்ளே, ஒரு தெய்வீக சரீரத்துக்குள்ளே நீங்கள் இணைக்கப்பட்டது போல் அது காண்பிக்கும். புரியுதா? அதான் சொல்லணேன், ஆண்டவர் முதல்ல நான் சொன்னேன், ஆண்டவர் நம்மளை தூரமாக நம்மளை வைக்கல, அவரோடு கூட சமமாக வச்சிருக்கிறார். அவர் நம்மளை தூரமாக வைக்கல, அவர் நம்மளை பக்கமாக கொண்டு வந்து அவருக்கு சமமாக ஈக்குவலாக உட்கார வச்சுருக்கிறாரு, ஈக்குவலாக வச்சுருக்கிறாரு. இதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். இது பொய் இல்லை, இது கட்டுக்கதை இல்லை, ஓகே. இது சும்மா ஒரு மக்களை குஷிப்படுத்துறதுக்கு இல்லை, உங்களுடைய உண்மையான ஸ்தானம் என்னன்னு சொல்லி அதை அங்கே காமிக்கிறார். வாட் இஸ் யுவர் ரியல் பொசிஷன்? வேர் ஆர் யூ இன் காட்? ஆண்டவருக்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? எந்த ஸ்தானத்தில் இருக்கீங்க? அங்கே இந்த நிருபம் பேசுது. புரியுதா?